பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் யோவான் 2:7 இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். கானா ஒரு கல்யாண வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்திற்கு இயேசுவின் தாய் அங்கே வந்திருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது திராட்சரசம் அந்த கல்யாண வீட்டுல குறைவுபட்டது. இயேசுவின் தாய் வேலைக்காரரை நோக்கி சொல்றாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள், இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது ஏசப்பா அந்த இடத்திற்கு வந்து வேலைக்காரர்களை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்க அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. அந்த வேலைக்காரர்கள் யூதர்கள் வந்து தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகளை அங்கு வைத்திருந்தனர். அந்த 6 கச்சாடிகளிலும் வேலைக்காரர்கள் வந்து தண்ணீரை நிறைய நிரப்பினார்கள். அப்பொழுது ஏசப்பா அந்த இடத்திற்கு வந்து வேலைக்காரர்களை பார்த்து பந்தி விசாரிப்புக்காரனிடத்துல கொண்டு போய் கொடுக்க சொல்றாங்க. பந்தி விசாரிப்புக்காரனிடத்துல கொண்டு வேலைக்காரர்கள் கொடுக்காங்க. இந்த தண்ணீர் இது எங்கே இருந்து வந்தது என்று வேலைக்காரர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், பந்தி விசாரிப்புக்காரங்களுக்கு தெரியாது. திராட்சரசமாய் மாறி இருந்ததை ருசி பார்த்த போது பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளனை அணைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ ரசத்தை இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே அப்படின்னு சொல்றாங்க. ஏசப்பா முதலாம் அற்புதத்தை இந்த கானாவூர் கல்யாண வீட்டுல செய்யறாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற எனக்கு பிரியமான பிள்ளைகளே, ஏசப்பா சோதரம் இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அநேக அதிசயங்களை செய்தாங்க. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லை, வெறுமையா இருக்கிறது, இதிலிருந்து ஒரு காரியமுமே முடியவே முடியாது என்று சொல்லி நீங்க தவித்து கொண்டு இருக்கிறீர்களா? தண்ணீரை ஏசப்பா திராட்சரசமா மாற்றினாங்க. இயேசுவால் கூடும், மனுஷரால் கூடாதது. 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு மேலானவர்கள் புசித்தாங்க. புசித்து மீதியானவற்றை எடுத்தாங்க. அது யாரால? நம்ம ஏசப்பாவால மாத்திரம் கூடும். இன்றைக்கு நீங்க அவரோடு இருந்தால், அவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளா இருந்தால், கர்த்தர் உங்க குடும்பத்துல பெரிய அதிசயத்தை செய்வார். இந்த கானாவூர் கல்யாண வீட்டுல ஏசப்பா சோதரம் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது திராட்சை ரசத்தை அவர் கொடுத்து முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக ருசியுள்ளதாய் காணப்பட்டது போல உங்க வாழ்க்கையிலும் சோதரம் அதிக நன்மையை அவர் தந்தருள்வார். உங்க வீட்டிலும் ஏசப்பா அற்புதத்தை செய்வார். ஆமேன்.